ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். போலீஸ் ஸ்டேஷன்ல மச்சான் சொன்னா கேளு, பிரச்சனை எதுவும் வேணாம், நீ அங்கே இரு, நான் வரேன். ஐயா, அந்த புது பாலத்துக்கிட்ட ஒரு மாடுங்க ஐயா, அக்யூஸ்ட் அப்காண்டுங்க ஐயா. விடியல் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒன்று தான். நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலையும் மனநிலையும் தான் முடிவு பண்ணுது எப்படிப்பட்ட விடியல் அப்படிங்கிறத. சில்லுன்னு காற்று, நைட் ஃபுல்லாக பேஞ்ச பனியால் மின்னுற புல்வெளி, கருப்பட்டி வெல்லம் போட்ட பிளாக் டீ, தோ இந்த குயில் கூவுற சத்தம், இயர்லி மார்னிங்கில் நம்மளை எட்டி பார்த்து சூரியன் கொடுக்குற முத்தம். இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் நம்ம ஏஆர் ரஹ்மான் மெலோடி இருந்தா ஆரம்பிச்சிட்டாளா. ஆனால் என்ன பாருங்க, நான் வச்ச அலாமுக்கு நானே எந்திரிக்கலனாலும் இவ எப்படி என்ன எழுப்பி விட்ருவா. சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாக்கெட் பாலில் போட்ட பெட் காஃபி, ஆட்டோ பைக்கு கார்னு ஒரே ஹார்ன் சவுண்ட். இப்படி இந்த ரஷில் அறக்க பறக்க வேலைக்கு கிளம்பி போய் காலையில் சமைச்ச லஞ்சை மதியம் சாப்பிடாமையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்காமையும் வேலை பார்த்துட்டு ஷப்பா எங்கே ஆரம்பித்து எங்கே போயிட்டேன் பார்த்தீங்களா. இப்படி தான் ஸ்பீடாக இருக்கும் என்னோட வீடியோ. அவன் என்ன தூங்கிட்டு இருக்காமா? இவன் என் தங்கச்சி ஸ்ரீவித்யா. இவளுக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லைனாலும் இப்படி என்னை தொல்லை பண்ணுறது தான் அவளுக்கு வேலையே. இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கா. வேலைக்கு அந்த வேலை என்னமாச்சு? சிடிசி பத்தலப்பா. அந்த மேனேஜரோட பார்வையே சரியில்லை. இந்த ஆஃபீஸில் வெறும் பசங்களாகவே இருக்காங்க. உனக்கு இருக்கிறதே நான் ஒரே தங்கச்சி இல்லையா? வண்டியில் ஏறு. நீ நவரு, நான் ஓட்டுறேன். முன்னாடி இன்னைக்கு உங்க மேனேஜர் உனக்கு வணக்கம் வைக்கலையா? அட ஆமால, இந்த வேலைக்கு நான் போகல. இவங்க என் அம்மா காஞ்சனா. அன்பு பாசம் சமையல், முக்கியமாக அடிக்கிறதுல ஆக்ஷன் கிங் மிஞ்சிருவாங்க. என்னதான் சொன்னாலும் எங்கள் அம்மா மாதிரி சிக்கனம் பண்ணுறவங்கள நீங்கள் உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. குடும்பத்தை ரன் பண்ணுறதுல அவங்கக்கிட்ட நீங்கள் பிஹெச்டியே பண்ணலாம். ஒரு இட்லி வச்சுக்கப்பா. இல்லைம்மா எனக்கு போதும். நீ எனக்கு வேமா ஓவரா சீன் போடுவான். ஏண்டி அவனை ராவடி பண்ற? நீ கம்முன்னு சாப்பிடு. எப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. ஆதி பாக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு, வரக்குள்ள வாங்கிட்டு வந்திருக்கண்ணே. இவர் தான் எங்கள் அப்பா தங்கவேல். பெரிய கொத்தனாராக இருந்தார். ஒரு பில்டிங் ஆக்சிடெண்ட்டில் கூட வேலை பார்த்தவங்கள காப்பாற்ற போய் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவர் நடந்து வரதை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி நான் வரேம்மா. ஆஹா, பர்ஸை மறந்துட்டுனா. கொஞ்சம் முன்னாடி விடுங்க ப்ரோ, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. பேக்கில் ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. ஹலோ, சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? அவன் ஃபோன் பண்ணானா நீ ஃபோனே எடுக்கலையா? என்ன போட்டு அவன் உயிரை எடுக்கிறான்டா. என்னம்மா இப்போ அவனுக்கு? அதான்டா, நேற்று அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டிருந்தாங்கல்ல, அந்த கஸ்டமர் பிளேஸ்க்கு நீ போகவே இல்லையாமா? ரமேஷ் மாட்டிக்கிட்டான்டா. Peter, what are you doing? Being with the girlfriend, huh? நோ சார், கஸ்டமர்.
Good. Just for fun, payment must. ஷோ சார், ஐ வில் சென்ட் யூ தி லிங்க். ஏன்டா என்னடா ஆச்சு? இல்லை, பீனட் வித் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆமாம். இவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அது ஒன்று தான் குறைச்சல். சரி, நீ சாப்பிட்டியா? அது ஒன்று தான் குறைச்சல். ஏய், அம்மாவுக்கு மட்டும் உனக்கு கல்ச்சர்னு தெரிஞ்சது என்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்கடா. டேய் அது இல்லைடா, ஸ்ரீ லவ் பண்ணுறா. எதே? நேற்று அவங்க வீட்டில் இருந்தும் வந்திருந்தாங்க. மேரேஜும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது சரி. நானும் அவளும் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் நாங்கள் விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம். அவ்வளோ பாசம். டேய் நிறுத்து. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? எதுக்கு தேவையெல்லாம் பெணாத்திட்டு இருக்க? மூடிட்டு விஷயத்த மட்டும் சொல்கிறா. டேய் டேய் ஃப்ளாஷ்பேக் போயிட்டானா? சரி, அப்போ நம்மளும் போக வேண்டியதான். அண்ணா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்ண்ணா. ம் சொல்லுடி. அண்ணாவா? ஏய் என்ன இது, பொம்பளை பிள்ளைங்கன்னா அழுவணுமா? நீ தானே கேட்ட. ஆம்பளை பசங்க தான் அழக்கூடாது. எங்கள் கண்ணில் மட்டும் என்ன கடவுள் டைப்பராக மாட்டி விட்டுருக்காரு? சரி அல்லாத விடு, என்னாச்சு சொல்லு. ஐய அலாம் சொல்லணும் புரியல. நான் ராஜின்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னது? சரி அல்லாத விடு, நான் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன். உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? நானும் கோவப்பட்டா நீ யார்கிட்ட போய் சொல்வேன்னு யோசித்தேன். கோவம் போயிடுச்சு. அடாடாடாடா, என்ன வெயில்! மனுஷன் வெளியே போக முடியுதா? என்ன ஆதிலையா, வேலைக்கு போகலையா? மனுஷன் வெளியே போக முடியும். கண்ணு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாமா. ஏ சீக்கிரம் எந்திரிச்சு வாடி. அவங்க என்ன நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்க? நீ போய் அண்ணனை வர சொல்லு. ஸோ எதுக்கு இப்படி அழுகுற? மேக்கப்லாம் கலையுது பாரு. சரி வா வா, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. பரவாயில்ல விடுங்க, சாப்பிட்டு இல்லைங்க, அவருக்கு சுகர் இருக்கு, பரவாயில்ல. சரி சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான், உங்களுக்கும் சம்மந்தம் தானே தம்பி சொன்னா. அப்படி ஆமாங்க, உண்மைதாங்க. அதான் பேசிட்டு போலான்னு வந்தாங்க. சொந்த வீடுங்களா? எங்க வீட்டுல மேஸ்திரியா இருக்கக்குள்ளேயே கட்டிட்டாங்க. ஓ சரிங்க சரிங்க. அவங்க ஆசையை தாண்டி எதுவும் இல்லை. ஆனா அவங்க நல்லா இருக்கணும்ல, என்ன நான் சொல்றது. ஆமாங்க, அது அவங்க கையில தான் இருக்கு. அவங்க தான் வாங்குங்க. இந்த ஸ்வீட் எங்கே வாங்குனீங்க? நம்ம கடையில் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும். எங்க பெரிய மருமக பாத்தீங்கன்னாங்க 40 சவர நகையும் காரும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு 40 சவர நகை, ஒரு பைக் கொடுத்துருங்க. கல்யாண செலவு பாதி எடுத்துக்கலாம். சம்மதனா சொல்லுங்க, தட்டு மாத்திக்கலாம். ஆமாங்க ஆமாங்க, உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. அதுவும் சரிதான். சந்தோஷம். ஏன் ரமேஷா, உனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆச்சே? எவ்வளோ தெரிச்சு? அவ்வளோலாம் இல்லைண்ணே, 20 சவரன் அப்புறம் சீர்வரிசை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கம்மி தான். விலை போயிட்டு வெக்கமே இல்லாமல் கம்மியாக தராங்கன்னு கவலை வேற உனக்கு. டேய் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்டா. அதெல்லாம் பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் புரியும். டேய் இதெல்லாம் சரியாக வருமானு கொஞ்சம் யோசி. அவங்க பேசுகிற பேச்சுக்கு நம்ம தங்கச்சி அங்கே சந்தோஷமாக இருப்பாளா? இல்லைடா, அந்த பையன் ராஜிக்கிட்ட பேசினேன். அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்துலேயும் விசாரித்தேன். நல்ல குடும்பம் தான். எல்லாத்துக்கும் மேலே இவள் லவ் பண்ணுறா. சரி, எல்லாம் நல்லா தாண்டா முடிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் டென்ஷனாக இருக்க? டேய் இன்னும் விளாட்றியா? தங்கம் விற்கிற வேலைக்கு நான் எங்கடா போவேன்? இதில் பைக்கு, கல்யாண செலவு, சேர்த்து வச்சுருக்க காசை வச்சு ஒரு 30 சவரன் வாங்கிடலாம். மீதிக்கு லோன் போடலான்னு பார்த்தா அதுவும் வேலைக்கு ஆகாது. சரி விடு, எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வாங்கி தரேன். ஆனால் ஒன்று மச்சான், பண விஷயத்தில் அந்த ஆள் ஒரு சைக்கோ. சரியான டைமில் கட்டலன்னு வச்சுக்கோ, வீடு பூந்து கலாய்ப்பான். ஆனால் நல்ல மனுஷன்தான், கேட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன். மச்சி ரொம்ப தேங்க்ஸ்டா. ஹலோ.
ஐயா சார் சொல்லுங்கள் சார். ஃபோன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தல. ஆமாங்க சார். சைபர் கிரைம்லேருந்து ரிப்போர்ட் வந்து செக் ஓகேங்க சார். சரிங்க சார். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வா. கண்டிப்பாக வந்துடுறேங்க சார். தேங்க்யூங்க சார். நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரில. நான் ஒரு 3 நாளாக கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். இதனாலேயும் அந்த மேனேஜருக்கு என் மேலே கோவம். அவனுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில, திட்டிக்கிட்டே இருப்பான். அது சரி, மொபைல் தொலைஞ்சா யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. ஆக்சுவலி தொலைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த ஒரு கஸ்டமர் அவன் போகிற வழியில் நின்று அவனுக்கு பிடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ பார்க்கவே அப்பாவியா ஒருத்தன் ஒரு கால் பண்ணி தரீங்களான்னு கேட்க, அதை பண்ணி கொடுத்துட்டு நான் அவனையே பார்த்துட்டு நிற்க, அந்த நேரம் பார்த்த அந்த கஸ்டமர் மூதேவி வந்துச்சு. அவனை பார்த்த உடனே நான் அவன் போகிற பக்கம் அவனை கூப்பிட்டுட்டு ஓடினா, இவன் என் ஃபோனையும் பைக்கையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான். அந்த பரதேசி அவனோட பார்ட்னருக்கு கால் பண்ணதான் என்கிட்ட ஃபோனே கேட்டிருப்பான் போல. அப்புறம் அந்த பைக் அங்கேருந்து நகர்த்தத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அந்த பழனி ஆண்டவனுக்கே அது பிடிக்காது. சிரிப்பாக இருக்குல்ல? ஏன்னா இது எனக்கு தானே நடக்குது. அடுத்த மாதம் டைமுக்கு கரெக்டாக கொடுங்கம்மா. ஏய் சொல்கிறா, இன்னும் ஒரே கலெக்ஷன், ஒரே ஒரு கஸ்டமர் தான்டா. அந்த கலெக்ஷன் முடிச்சிட்டேன்னா வந்துடுவேன்டா. மச்சி அது இல்லடா, அந்த மேனேஜர் உங்ககிட்ட ஏதோ ஃபைல் கொடுத்தானவே, அதை உன் டெஸ்கில் தேடி பார்த்துட்டு கிடைக்கணும்னு கத்திட்டு போகிறான். நீ கொஞ்சம் பார்த்து உஷாருமாம்மா. டே அது என் ட்ராலை வச்சு பூட்டியிருக்கேன்டா. சரி சீக்கிரம் வா. சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சார் பார்க்கல சார். இல்லை சார், இதோ கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காருங்க சார். சரிங்க சார். சாவுக்குறாக்கி கஸ்டமரை டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுது? ஹலோ சார், எங்கே இருக்கீங்க சார்? சார் என்ன சார் விளாட்றீங்களா? நீங்கள் தானே சார் வர சொன்னீங்க. சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நமக்கு எவ்வளோ வயசானாலும் நம்மளை குழந்த மாதிரி பார்த்துக்கிற அம்மா நமக்கு தேவதை தான். அப்புறம் ஸ்கூலில் நம்மளை ரொம்ப கேர் பண்ணிக்கிற டீச்சர் நமக்கு தேவதை தான். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக நம்ம லைஃப் பார்ட்னராக வரணும்னு நினச்சி பழகிற காதலி தான். ஏன்னா அவள் அவ்வளோ லவ் பண்ணா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா அழ ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலி எனக்கு லவ் பண்ணவே தெரியாது. ஆனால் லவ் கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது இன்னும். ஆனால் ஒரு நாள் அவள் பாட்டுக்கு வந்து உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுவும் சரிதான். அவள் இன்னும் என் கூட இருந்திருந்தா கஷ்டப்பட்டு தான் இருந்திருந்தா ஆரத்தில் அவள் இருந்திருக்கும். சரி, என்ன ஆனாலும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. அதுவும் இல்லாமல் நமக்கு ஹலோ சொல்கிறா. வந்துட்டான்டா, கலெக்ஷன் முடிக்க வேண்டாமா? சரிடா, நீ அவனுக்கு மேலே படுத்தாத, ஃபோனை வை. சார் ஃபைல். இந்த ஃபைல் இல்லாதனால 1 கோடி ரூபா லாஸ். யார் கொடுக்கறது இதெல்லாம்? இந்த கஸ்டமருக்கு யார் பிடிக்கிறது?
சார் நான் பண்ணுறேன் சார். சார் இங்கே இருக்கிறதுலே அதிக கலெக்ஷன் பண்ணுறது நான் தான். பத்தாவதுக்கு மாதத்துக்கு 5 அக்கௌண்ட் லோன் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். சும்மா திட்டணுங்கிறதுக்கெல்லாம் திட்டாதீங்க சார். டேய் யாரா பாலாடி, யாரா நீ? இந்த நிமிஷம் நினைச்ச சீட்டு கழிச்சு அமைச்சிடுவேன். ஜாக்கிரதை, போட வெளியில போடா. சார் சாரி சார். மச்சான் சரி விட்டுறா. டேய் மச்சான் சொல்றது டேய் போடா, நீயும் மேலே மயிரும். மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அதி என்னடா ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், கஸ்டமர் பார்த்து பணம் வாங்கிட்டு. பைத்தியக்காரம். என்ன? ஓகே சார். சொல்றா ஆதி, எங்க இருக்க? மச்சி என்னாச்சு? ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? என்னடா பாவம் பண்ண? டேய் அவன் இன்னைக்கு நேத்தாடா பேசுறான், விடு மச்சான். சரி நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? அங்க எதுக்குடா போன? சார் என்ன சார் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது? ஆமாம் தான், நான் இப்போ வரேன் சார். இருப்பா வரேன். சார் அமௌண்ட்டு சார். தம்பி எவ்வளோ சொன்னீங்க? அந்த நாய் ஜல்சா பண்ணுறதுக்கு தம்பி காவலுக்கு நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சிருக்கான்டா. என்னவா என்னடா நினச்சிட்டு இருக்கான் அவன் நம்மள? தம்பி என்ன வேலைடா இது? கேட்க நீங்கள் போட்டு நிற்கிறீங்க. 79,000 இவனுங்களை எப்பட்றா சும்மா விடுறது? டீச்சர் டீச்சர் டீச்சர். சார் சொல்லுங்க சார். சாரி சார். கிளம்பலையா? முடிச்சிட்டீங்களா இல்லையா? இல்லை சார் கிளம்பிட்டேன் சார். உங்களுக்கு எல்லாத்தையும் மெயில் பண்ணிட்டேன் சார். ஓகே சார் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சார். தம்பி அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். எங்கே இருக்கானே தெரியலையே. டேய் அவனை என்னடா பண்ண? அவனை ஏதோ பண்ணிடல. டேய் ஆதி உன்னதான்டா. டேய் ஒன்றும் பண்ணலடா, ஒன்றும் பண்ணல. என் பைக்கை எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிட்டாடா. எல்லாம் அந்த பொறப்போக்கு நாயால தான். ஐயா இங்கே பிளாட்டினா கருப்பு கலர் வண்டி இருந்தது பார்த்தீங்களா? பிளாக் கலர் வண்டி இங்கே தான் ஏற்றிட்டு போனேன், பார்க்கலையா? அண்ணா இங்கே ஒரு பிளாட்டினா பைக் இருந்தது பார்த்தீங்களா? வண்டி நம்பரு 2790 பார்த்தீங்களா? அது உங்கள் வண்டிங்களா? ஆமாம். அப்போவே நினச்சேன். 2 பேர் நோண்டிட்டு இருந்தானுங்க. இப்போ தான் இந்த பக்கம் தான் எடுத்துட்டு போனானுங்க. இந்த பக்கமா? இந்த பக்கம்தான்.
ஏய் பைக்கு தொலைஞ்சிருச்சா? தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்கு. இப்போ போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டியாடனே. ஓ பைக்கும் தொலைஞ்சிருச்சா? அப்ப இனிமேட்டு வேலைக்கு வந்துட வேணாம். 40,000 நகை, ஒரு பைக் கொடுத்துருங்க. நான் ராஜின்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனியா? கொஞ்ச நேரத்தில் ஏய் மயிறு, இப்போ பைக் இல்லைன்னா அந்த நாய் நாளையிலேருந்து வேலைக்கு வருவாடான்னு சொல்கிறாடா. போச்சு, எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. சரி மச்சான், கவலைப்படாத, விடு, பார்த்துக்கலாம். நான் காலைல சொன்னேன்ல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவர் பைக் ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாரு. அவருக்கு இந்த கேங்கை பற்றிலாம் நல்லா தெரியும். நம்ம காலையில் போய் அவரை பார்க்கலாம். சரி, நீ வீட்டுக்கு போக காசு இருக்கா? இல்லை நீ அங்கேயே இரு மச்சான், நான் வரேன். என்ன, புரியுதா? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? எதுக்காக இந்த ஏற்றத்தாழ்வு? பணமும் அதிகாரமும் இருக்கிறவனுக்கு தான் எல்லா சந்தோஷமும் போல. நானும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன். அப்புறம் ஏன் என்னோட மொபைலை திருடினா அவன்? ஏன் என்னோட பைக்கை திருடினானுங்க? அது சரி, அவனுங்களுக்கு தெரியவா போகுது. மாதம் 18,000 சம்பளத்துக்கு அவனுங்களை நாய் மாதிரி ஃபாலோ பண்ணி கலெக்ஷன் பண்ணாலும் அந்த மேனேஜர் நாய் விட்டா நான் சிப்பு போடலன்னா கூட திட்டுவான் போல. இதை பாருங்க, அந்த பையன் கூட்டிகிட்டு போகிற அந்த நாய்க்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1000 ரூபாயாவது செலவு பண்ணுவாங்க. அதோ அங்கே நோ பார்க்கிங் போர்ட் போட்டிருக்கு, ஆனால் பைக் அங்கே தான் பார்க் பண்ணுறான். இதெல்லாம் கேட்க ஒருத்தன் கேட்பானா? மாட்டான். அது சரி, நம்ம நாட்டில் கோடி கணக்கில் கவர்மெண்ட்டை கொள்ளையடிச்சவனும் கணக்கே இல்லாமல் கொலை பண்ணவனும் இன்னும் வெளியே சந்தோஷமாக தானே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் யார் தப்பு? ஏன்டா சொல்றா? இல்லை, மேனேஜர் இப்போ தான் கால் பண்ணாரு. வண்டியை பாயோட ஆளுங்க தெரியாமல் மாற்றி தூக்கிட்டாங்களாம். கேஸ் எதுவும் கொடுக்கானா, நாளைக்குள்ளே வண்டியை ஒப்படைச்சிட்றாங்களாம் அப்படின்னு சொல்ல. மச்சான் எங்கடா இருக்க? சரி, அங்கேயே இரு, நான் வரேன். நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேங்கண்ணா. சரிண்ணா. மச்சான் வா, அப்படியே போய் கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம். எதுக்கே? நீ வண்டி எடு, வண்டி எடு, அவன் வீட்டுக்கு போகலாம். ஏய், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? வண்டி எடுக்க சொன்னேன், வண்டி எடு. மச்சான் நான் சொல்கிறத கேள்றா, எந்த பிரச்சனையும் வேணாம். இப்போ வண்டியை நீ எடுக்க போறியா இல்லை நான் எடுக்கட்டுமா? தள்ளு தள்ளு. இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. என்னம்மா? சரி சொல்லு.
ஏன்டா மச்சான், என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணுற? வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லு மச்சான். மச்சான் விட்டு ஒரு 100 ரூபா காசு இருக்குமா? சப்பாத்தி மாவு வாங்கணும். எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் கோவம் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிரில் நடக்கிறத பார்த்து எங்கள் கூட நாங்களே சண்டை போட்டுக்கிறது தான். எங்களை சமாதானப்படுத்திக்க. எஸ், ஐ ஃபைட் வித் மை செல்ஃப். நான் இதுவரை இவ்வளோ கோவப்பட்டதே இல்லை. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடியல் அப்படிங்கிறது என்னமோ எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் எனக்கு இன்றைக்கி நடந்ததெல்லாம் ஒரு அனுபவம், புது அனுபவம். அதை அப்படியே ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்கள் லைஃப் ஸ்டைல். ஜஸ்ட் சிம்பிள். மனம், தினம், போர்க்களம். சரி மச்சான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், பார்த்துக்கோ. இது என்னடா இப்படி அடிபட்டுருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, பைக் லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு, சைடில் விட்ருக்கேன். வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டணும் தம்பி. அவ்வளோதாங்க. எவ்வளோதான் பிரச்சனை, கோபம், வருத்தம் அப்படின்னாலும் என்னை பொறுத்தவரை அது வீட்டுக்கு வெளியே தான். ஏன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் குடும்பம் மட்டும்தான்.